உங்க ஃப்ரண்ட் கேமராவை இன்னொருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? எஸ், உங்களுக்கே தெரியாம உங்க ஃப்ரண்ட் கேமரா மேபி ஆக்டிவ்ல இருக்கலாம். நீங்க யூஸ் பண்ற சோசியல் மீடியாஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸே உங்களோட ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இந்த கேமராவெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ சொல்ல போற செட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல பிரைவசி லீக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைல மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் செட்டிங்குள்ள போங்க. அங்க பார்த்தீங்கன்னா கேமரா அப்படிங்கிறது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமரா பெர்மிஷன் மேனேஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு வகையான ஆப்ஸ் எல்லாமே உங்க கேமரா பெர்மிஷன் எடுத்திருக்கு அப்படின்னு தெளிவா தெரியும். இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ சொல்ல போகிற செட்டிங்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சிஸ்டம் பெர்மிஷன் தனியாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பெருசாக போகும். இது போல விஷயங்கள் நடக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா செட்டிங்குள்ளே போங்க. அங்கே வந்து கேமரான்னு சர்ச் பண்ணிட்டு இங்கே கேமரா ஆக்சஸ் இருக்கும். அதை டேப் பண்ணிங்கன்னா கேமரா ஆக்சஸோட செட்டிங் வந்து எனேபிள் இருக்கும். இதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா கேமரா வந்து சடனாக பார்த்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷனாலையும் பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ண முடியாது. அதாவது அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறாந்தா உங்கள் பெர்மிஷன் ஒவ்வொரு முறையும் வேணும். இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு செட்டிங்கையும் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களோட கேமராக்குள்ளே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து ஆப் இன்ஃபோக்குள்ளே போங்க. அதாவது கேமராவோட ஆப் இன்ஃபோக்குள்ளே போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் டிசேபிள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆப்ஷனை, அதாவது டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனேபிள் இருக்கும். இதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது கேமராவால் ஒர்க் ஆக முடியாது. இதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டெடிகேட்டடானது. பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதாவது பாஸ் ஆப் ஆக்டிவிட்டி இஃப் அன்யூஸ்டு அப்படிங்கிற ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத நேரங்களில் அந்த ஆப்போட ஃபெசிலிட்டியே இல்லாத நேரங்களில் கேமரா ஆக்டிவில் இருக்காது. ஸோ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லையும் ரன் ஆகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்க முடியும். கூடவே செட்டிங்குள்ளே போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் மேனேஜர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இங்கே வந்து என்னென்ன பெர்மிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே இருக்கும். இதை வந்து கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டிவைஸ் கேமரா இஸ் பிளாக்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வருமான்னு பாருங்கள். இது வரல அப்படின்னா இன்கேஸாக பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மூலிமா ஒவ்வொரு முறையும் கேமரா ஆக்சஸ் ஆகும்போது உங்களோட பெர்மிஷனோட தான் பார்த்தீங்கன்னா இது ஆக்சஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்கேஸ் ஆஃப் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் காமிக்கல அப்படின்னா இந்த செட்டிங்கை வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போத் ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமராவுக்கும் இது பொருந்தும். முடிஞ்ச அளவுக்கு இந்த செட்டிங்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்கள் பிரைவசி இன்னும் பார்த்தீங்கன்னா அடிஷனல் லேயர்ஸில் பாதுகாக்க முடியும். ஒரு நல்ல மாற்றம் இது நடக்கட்டும்.